பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த பாருவும் கமருதினும் பிரிஞ்சிட்டாங்க. கமரு கழட்டி விட்றான், லைட்டாக கழட்டி விட பார்க்குறான், அப்படியே தட்டி விட்றான். கிளம்பு கிளம்பு, இன்னும் 30 நாள் தான் இருக்குது, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கிளம்புறான். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேட்குறான், என்ன ஆச்சுடி பிரச்சனை உனக்கு, என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடி. ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்து முக்கியம் சொல்லி தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். எப்படி இப்போ தான் 60 ரூபாய் வேண்டான்னு சொன்னால், 60 ரூபாய் வேண்டான்னு சொல்லிவிட்டு இது பிடிக்கிறதுக்குன்னா ரேஷன் கார்டு எடுக்கிறேன்லாம் சொன்னான். சொல்லிவிட்டு அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்டுங்க, அதுக்குள்ளே வந்து என்னென்ன மாத்திரம் பாருங்க. யாருங்க அவன்? பாதிரி சொன்னது தான் உண்மையா இல்லை இவ்வளோ கேவலமாக பண்ணுறான் அவன்? எதுக்கு இவ்வளோ கேவலமாக இருக்கான்னு தெரியல. இப்போ லைட்டாக என்ன பண்ணுறான்னா, பாரு விட்டேருந்து கொஞ்சம் கட் பண்ணி போயிடுவான், பாரு விட்டு பிரிஞ்சிருவோன்னு பார்க்குறான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது இவனோட நடவடிக்கையில். தான் இருக்குது. நீ தானே வந்து தூங்குன, உங்ககிட்ட கேட்க சொன்னீங்க. சிரிச்சுக்கிட்டே வேறு சொல்லிகிட்டு இருக்க நீ. அப்போ எனக்கு கடுப்பு ஆகுமா ஆகாதா? எப்படி கமருதீன் உடனே மூஞ்சி மூடி சொல்லணும்டா, ஹே ஸ்டூபிட் கேர்ள், நத்திங் லைக் தட், சில்மா சில் அப்படின்னு பேசுகிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. திரும்ப போய் ஜால்ரா போட்டுக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க. எப்படி ஏற்றுக்க முடியும் என்னால்? நல்லா தான் நாக்கப்பிடிங்க சாப்பிட்ற மாதிரி தான் கேட்குது. ஆக்சுவலாக பாரு வந்து லவ் பண்ணுதுங்க கமுரு அந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கானு தெரியல. ஆனால் அன்றைக்கெலாம் சொல்கிறான், நான் வந்து ரேஷன் கார்டு எடுக்க போகிறேன் அது இதுன்னு சொல்கிறான். ஆனால் வந்து இப்போ வந்து கழட்டி விட்ற மாதிரி தான் இருக்கிறான் அவன். இப்போ உள்ள நிலைமைக்கு கழட்டி விட்டான். பிக் பாஸ்லாம் முடிஞ்சு போயிட்டு பேசுவானா கூட தெரிலங்க. ரிசல்ட்ஸை பார்த்துப்பான். இப்போ அது வந்து டைட்டில் வின்னர் ரன்னர் அந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னா பேசுவான். இல்லை டாப் 5 கூட வராமல் ஃபைனல்ஸ் அனுப்பிட்டாயின்னு வச்சுங்க, பார்வை கண்டுக்க மாட்டான். ஃபைனல்ஸ் போயிட்டா கூட பேசுவான். ஃபைனல்ஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், பேச மாட்டான். அதான் உண்மை. ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஹவுஸ் வந்து திஸ் ஹவுஸ் மேக்ஸ் யூ திங்க் இன் மெனி வேஸ். புரியுதா? பல விதங்களில் ஒன்று யோசிக்க வைக்கும். ஒரு மாதிரி ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஒதுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்மக்குள்ளே தான் இருக்கோம். ஆனால் நீ இப்படி பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நியாயமாக தான் கேட்குது. ஒரு மிக்சட் எமோஷனுக்குள்ளே இருக்கிறோம்ல. அப்போ அப்படி இருக்கும்போது சில எண்ணங்கள் வரத்தான் செய்யும், தோணத்தான் செய்யும்டா கமரு. நீ கூத்தடிச்சிக்கிட்டு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? சந்தேகம் வருதுல்ல. நியாயமாக ட்ரூவாக வெளில போய் லைஃப்பை வாழுவோன்னு சொல்லுது, கேட்க மாட்றான். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.